ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசி அன்பு அனைவருக்குமே நவம்பர் 24ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது மாறுது. இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான விஷயத்தில் கவனமாக இருக்கணும், மேலும் ஜோதிட கணிப்பின்படி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது, என்னென்ன மாதிரி அசுப பலன்கள்லாம் கிடைக்க போகுது, அதை தடுக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான பரிகாரங்களை நீங்கள் மேற்கொள்ளணும். மேலும் நவம்பர் 28ஆம் தேதி சனி பகவான் வந்து வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றினா நான் இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவானை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் சந்திர பகவானுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். முதல்ல கடகராசி அப்படிங்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசியின் அதிபதி வந்து சந்திர பகவான் அப்படிங்கிறதுனால கடகராசிக்காரங்க மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபர்களாகவும் மென்மையான குணம் படைத்தவர்களாகவும் அதிக அளவில் சென்டிமெண்ட் பார்க்குறவங்களாகவும் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தெய்வ பக்தி, பெரியவர்கள் மீது மரியாதை, குழந்தைகள் மீது அன்பு, சமூகத்தின் மீதான பயம் ஆகியவை இவங்க கிட்ட நிறைந்திருக்கும். கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பெரிய தியாகிகள் அப்படின்னே சொல்லலாம். அந்நியருக்காக கூட தியாகம் செய்வாங்க. பாசக்காரங்க, பாசத்துக்கும் பழக்கத்திற்கும் உயிரை கூட கொடுப்பாங்க. குரலை உயர்த்தி பேச மாட்டாங்க, ஆனால் கருத்தை உறுதியாக சொல்லுவாங்க. அவர்கள் சொன்னது தான், அதை மாற்றி எழுத அந்த பிரம்மனால் கூட இயலாது அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் கடகராசிக்காரங்க திடீரென்று கோபித்து கொண்டு பல நாட்கள் பல மாதங்கள் பல ஆண்டு கூட பேசாமல் இருப்பாங்க. இவங்களுடைய கோபம்தான் அமைதிக்காக கட்டுப்படுத்துவாங்களே தவிர அடிதடியில் வந்து இவங்களுக்கு காட்ட தெரியாது. எதிர்பாராத சின்னஞ்சிறு விஷயங்களை கூட இவங்க மிக சென்டிமெண்ட்டாக இருந்து கோபித்து கொள்வாங்க. அதனால் இவர்களோடு பழகுவது மிக சிரமமான காரியமாக தான் மற்றவங்களுக்கு இருக்கும். அதுவே நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இவங்களுக்கு நட்பு வட்டாரம் ரொம்ப அதிகமாக இருக்கும். 12 ராசிகளிலுமே அதிக அளவில் நேர்மையும் விசுவாசமும் உண்மையும் வாய்மையும் உடையவங்க தான் கடகராசிக்காரங்க. சட்டென யாரிடமும் ஒட்டி கொள்வாங்க. உயிருக்கு உயிராக பழகி பிரிய முடியாமல் தவிப்பாங்க. மிதன ராசிக்காரங்களை போலவே பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் பழகும் இவர்களுக்கு தெரியாது. உடல் பொருள் ஆவி அனைத்தையும் தத்தம் செய்த அளவுக்கு முழு ஆத்மாத்மத்தோடு இவங்க பழகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. கடகராசிக்காரங்களுக்கு சத்தம் போட்டு சிரிக்கவும் சத்தம் போட்டு அழக்கூட தயங்குவாங்க. படத்தில் ஒரு காமெடி சீன் வந்தால் கூட இவங்களுடைய சிரிப்பு சத்தம் அப்படிங்கிறது நமக்கு கேட்கவே கேட்காது. வாழ்க்கையில் சிக்கலான காலகட்டத்தில் கடகராசி ஆண்களும் சரி பெண்களும் சரி உறுதியான முடிவெடுத்து பொறுமையாக திறமையாக செயல்படுவாங்க. அப்போது தான் இவர்களுக்குள்ளே இருக்கும் மன உறுதியும் திட்டமிடல் செயல்பாடுகளும் வெளிப்படும். மேலும் இவங்களுக்கு பொருந்தக்கூடிய ராசிகள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, குருவின் ஆதிக்கம் பெற்ற தனுசு மற்றும் மீனம் பழகுவதற்கும் திருமணம் செய்வதற்கும் நட்பு கொண்டாடுவதற்கும் இணக்கமான ராசியாக சொல்லப்படுது. குருவின் ராசியும் சந்திரன் ராசியும் இணைந்து செல்லும் பொழுது அவர்களுக்குள் குரு சந்திர யோகம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் கடகராசிக்காரர்கள் மூத்தவராக இருந்தால் தன்னுடைய இளைய சகோதரர் சகோதரிகளுக்கு திருமணம் செய்து வைத்து அவர்களுக்கான குடும்ப கடமைகளை முடித்துவிட்டு தான் தன்னுடைய திருமணத்தையும் செஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படிப்பட்ட அன்பு நேயர்களுக்கு இந்த காலகட்டம் என்னென்ன விதமான விஷயத்தெல்லாம் நிகழ்த்தி கொடுக்க போகுது, என்னென்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயம்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் கடகராசிக்காரங்க யாராவது இந்த பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயம்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் கரெக்டுன்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2025 கடகராசிக்கு சனி வக்ர நிவர்த்தி அடையும் காலத்தில் சில சவால்கள் இருந்தாலுமே குடும்ப வாழ்க்கையில் நல்ல புரிதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கும். ஆண்டின் ஆரம்பத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஆண்டின் பிற்பகுதியில் நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல்
வாழ்க்கை துணையோடு நல்ல புரிதல்கள் இருக்கும். மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கை அமையக்கூடும். உங்கள் ஆசைகளையும் தேவைகளையும் பகிர்ந்து கொள்வீங்க. மேலும் புதிய தொழில்கள் தொடங்கும் விஷயத்தில் கூடுதல் கவனம் தேவைப்படுது. ஆண்டின் பிற்பகுதிக்கு மேலே சாதகமான பலன்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்திலேயே அஷ்டமத்து சனி வக்ர நிவர்த்தியாகி பலம் பெற்றிருக்கிறாரு. இதனால் உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எதிலும் நிதானமும் பொறுமையும் தேவை. விரயங்கள் கூடுதலாக தான் இருக்கும். உடல் நலத்தில் அக்கறை அதிகமாக காட்டுங்க. எவ்வளவு தொகை வந்தாலுமே அது சேமிப்பாக மாறாது, செலவாக தான் இருக்கும். முயற்சிகளில் தடை மேல் தடை வந்துகிட்டே இருக்கும். சனிப்பயிற்சி வரை சற்று பொறுமையை கடைபிடிப்பது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பணிபுரிய இடத்துல பதற்றம் வேண்டாம். பண பொறுப்பு சொல்லி யாருக்கேனும் தொகை வாங்கி கொடுத்தா அதில் சிக்கல் ஏற்படக்கூடும். குறிப்பாக குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கலாம். குரு பகவான் உங்கள் ராசியிலேயே உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. இதனால் குரு பார்த்தாலும் சேர்ந்தாலும் கோடி நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கேற்ப தீமைகள் எல்லாம் விலக்கி கொடுப்பார். கார்த்திகை 2ஆம் தேதி முதல் கடக ராசிக்கு குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறாரு. மேலும் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் 6 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் குரு. 6க்கு அதிபதியான அவர் வக்ரம் பெறுவது நன்மை தாங்க. என்றாலும் கூட 9வது இடம் என்று அழைக்கப்படக்கூடிய பாக்கியஸ்தானத்திற்கு குருவே அதிபதி அப்படிங்கிறனால பூர்வீக சொத்து பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்கலாம். குடும்ப பிரச்சனைகளை கவனமோடு கையாளுவது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை 11ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்கிறார். மேலும் உங்கள் ராசிக்கு 4 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் சுக்கிரன். அவர் பஞ்சம ஸ்தானத்திற்கு வரும்பொழுது இல்லத்தில் மங்கள ஓசைகள் கேட்கும். ஏற்ற தாழ்வில்லாத நிலை வாரும். உள்ளத்தில் எதையோ நினைத்திருப்பீங்க, அந்த விஷயங்கள் உடனடியாக செஞ்சு முடிப்பீங்க. பாகப்பிரிவினை சுமூகமாக முடியும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவி சாய்ப்பாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவாங்க. மேலும் கார்த்திகை 20ஆம் தேதி தனுசு ராசிக்கு செவ்வாய் செல்ல போகிறார். உங்கள் ராசிக்கு 5 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் தான் செவ்வாய். அவர் 6இல் சஞ்சரிக்கும் பொழுது ஜீவன ஸ்தானம் பலப்படுது. எனவே இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, செய்தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். எதிரிகள் விலகுவாங்க. ஆதாயம் தரக்கூடிய தகவல் கிடைக்கும். அதிகார பதவியில் இருப்பவங்க உங்களுக்கு அறிமுகமாவாங்க. தொழிலில் அதிரடி மாற்றங்கள் செய்து மற்றவர்களை ஆச்சரியப்படுத்துவீங்க. மேலும் கார்த்திகை 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு புதன் செல்ல போகிறாரு. மேலும் உங்கள் ராசிக்கு 3 மற்றும் 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதி தான் புதன். அவர் பஞ்சமஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது பிள்ளைகள் வழியில் விரயங்கள் வரும். பூர்வீக சொத்துக்களை முறையாக பாக பிரிவினை செய்து கொண்டு வீடு கட்டும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீங்க. பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் வந்து சேரும். நல்ல சந்தர்ப்பங்கள் பலவும் வந்து சேரும் நேரமாக அமைஞ்சிருக்கு. வருமானம் உச்சம் பெறும். தொழிலில் புதிய பங்குதாரர்கள் வந்து இணைவாங்க. மேலும் பொது வாழ்வில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு பொறுப்புகளில் மாற்றம் வரும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாதத்தின் பிற்பகுதிக்கு மேலே மகிழ்ச்சி கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு எளிதாக இடமாற்றங்கள் கிடைக்கும். கலைஞர்களுக்கு எண்ணங்கள் அனைத்தும் நடக்கும். மாணவ மாணவிகளுக்கு அதிக கவனம் ரொம்ப தேவை படிப்பில். பெண்களுக்கு சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் நவம்பர் 20, 30, டிசம்பர் 11, 12. மகிழ்ச்சி தரக்கூடிய வண்ணம் மஞ்சள் நிறம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம கடகராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் நவம்பர் 24ஆம் தேதிக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றங்கள் மாறுது. இதனால் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான மாற்றத்தை பார்க்க போகிறீங்க, என்னென்ன விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்களெல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணுன்னு ஆசைப்பட்டால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.